திருமணத் தடைகளுக்கான உண்மையான காரணங்கள், அதற்கான தீர்வுகள் பத்தின முக்கிய தகவல்களோட சுருக்கமான பார்வை இது. வருஷக்கணக்கா கல்யாணம் தள்ளி போறதுக்கு வெறும் கிரக தோஷங்களோ கோயில் பரிகாரங்கள் செய்யாததோ மட்டும் காரணம் இல்ல. நாம பாதியில விட்டு வந்த சில முற்றுப்பெறாத வேலைகள் தான் முக்கிய முட்டுக்கட்டன்னு இதுல நாம கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கு. முதலாவதாக, பரிகாரம் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம். பரிகாரம்னா உடனே கோயிலுக்கு போய் பூஜை செய்யறதுன்னு நினைச்சிடக்கூடாதுங்க. நாம ஆரம்பிச்சு முடிக்காம விட்ட ஒரு வேலையை முடிக்கிறது தான் உண்மையான பரிகாரம். ஒரு வீட்டின் அஸ்திவாரத்தை முழுசா கட்டாம மேற்கூரை போட முடியாது இல்லையா? அதே போலதான் கடந்த கால பொறுப்புகளை முடிக்காம கல்யாணம்ங்கிற அடுத்த கட்டம் நடக்காது. இரண்டாவதாக, அரியர் எக்ஸாமுக்கும் கல்யாணத்துக்கும் உள்ள தொடர்பு. 38 வயசாகியும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல, ஏன்னு தெரியுமா? அவர் ஜாதகத்துல கல்விக்குரிய புதன் தடைஸ்தானத்துல இருந்துச்சு. பல வருஷமா அவர் பாதியில விட்டிருந்த MBA அரியர் தேர்வை எழுதி முடிச்ச உடனே அவருக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா ஜோதிடப்படி நம்ம பாதியில விட்ட கடமைகளுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இறுதியாக, சரியான ஜோதிட நிபுணரை தேடுறதோட அவசியம். மருத்துவத்துல கண், வயிறுன்னு ஒவ்வொரு உறுப்புக்கும் தனி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி ஜோதிடத்திலையும் ஒவ்வொரு துறைக்கும் தனி நிபுணர்கள் இருக்காங்க. எல்லா ஜோதிடருக்கும் எல்லாமே தெரியும்னு குருட்டுத்தனமா நம்புறது ரொம்ப தப்பு. வெறும் வீடியோக்களை பார்த்து காலத்தை வீணாக்காம திருமணத் தடையில ஆராய்ச்சி செஞ்ச நிபுணர்களை பார்க்கறது தான் சரியான வழியை காட்டும். சுருக்கமா சொல்லணும்னா, ஊரூரா போய் பரிகாரம் தேடுறதை விட உங்க வாழ்க்கையில தேங்கி கிடக்கும் அந்த ஒரு முற்றுப்பெறாத வேலையை கண்டுபிடிச்சு முடிங்க. அதுவே உங்க கல்யாணத்துக்கான உண்மையான திறவுகோலா அமையும்.